தீபிகா, சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இப்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய இந்த முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர், மறைந்த ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இன்றைய கூட்டத்தில் அதிமுகவின் உள்கட்சி விவகாரம், சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என்னென்ன, வேட்பாளர்களை யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் மற்றும் அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக எத்தனை தொகுதிகளை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி இன்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறார். கொங்கு மண்டலத்திலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ள நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் யார் வேட்பாளராய் நிறுத்துவது மற்றும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக அந்த வெற்றி பெற்ற தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அங்கு வேலுமணி, தங்கமணி மற்றும் அந்த பகுதியில் உள்ள பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களிடமும் அந்த கழக அந்த அதிமுகவின் நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி நிலை வரக்கூடிய நிலையில் இன்று தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டமும் மிகுந்த அரசியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒருபுறம் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம், மறுபுறம் தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இங்கு ஏற்கனவே தாவேகாவில் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகளில் அதிமுக ஈடுபட்ட நிலையில் அங்கு சிறப்பு பொதுக்குழுவில் என்ன முடிவை அறிவிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதனால் அதிமுகவின் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வேட்பாளர்கள், உள்கட்சி விவகாரம் உள்ளிட்ட வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். மேலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒரு தொகுதி பங்கீட்டு குழு ஒன்றும் அதிமுக தரப்பில் இன்று அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கான தொகுதிகளை முடிவு செய்து அந்த கட்சிகளுக்கான இடங்களை இறுதி செய்வதற்கு இந்த குழு எடுக்கும் முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளிப்பார் என்றும் அதற்கான குழு இன்று அமைக்கப்படும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.